ஸ்ரீனி, இது வந்து நம்மளோட பிக் டே, ரிஜிஸ்டரிங் அவர் ஹவுஸ். செம்ம ஹாப்பியாக இருக்குது. வெரி எக்ஸைட்டட் டு ரிஜிஸ்டர் ஹவுஸ். ஸோ இன்னைக்கு தான் வந்து க்ளோசிங் டே. ஸோ எஸ், லெட்ஸ் கோ டு ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நாங்கள் உட்காந்துட்ருக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. வீடு வாங்க போகிறோம் இங்கே யூஎஸ்ஏல ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா December 2, 2021. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு கையோடு இந்த வீட்டுக்கு வந்துட்டு வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. அதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து கிரகப்பிரவேசத்துக்காக சில பேக்ட்ராப்லாம் ரெடி பண்ணேன். அதோட டிஏவே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு லோட்டஸ் பேட்டர்ன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டேன். அந்த லோட்டஸ் பேட்டர்னை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டென்சில் வாங்கி அந்த ஸ்டென்சிலை கார்ட்போர்ட் மேலே வச்சு பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்னை வந்து நான் க்ரியேட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு துணி மேலே தான் இந்த பேட்டர்னை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா வரல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஓகே கார்ட்போர்டு வாங்கி கார்ட்போர்ட் மேலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நிஜமாக இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஐஒய். ஏன்னா இப்போவும் நான் இந்த ஸ்டென்சில்ஸ் இந்த ஸ்டென்சில் கிடையாது, இந்த லோட்டஸ் பேட்டர்ன் இருக்கிற கார்ட்போர்ட் வந்து நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கு இல்லை பூஜைக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் எங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒரு லாஸ்ட் இயர் தீபாவளி ஃபங்க்ஷன் வந்தது. அதுக்கு கூட நான் இந்த பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து ஃபுல்லாக பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ரீனி வந்து அதை பக்காவாக ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. அதோடு முடிஞ்சுதான் இந்த டிஐன்னு பார்த்தா இல்லை. என்னென்னா, அதுக்கப்புறம் ரொம்ப ப்ளெயினாக இருக்கும்ல, வெறும் சர்க்கிளாக இருந்தால். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு கீழே வந்து மணிலாம் போட்டு ஒரு சின்ன பெல்லெல்லாம் கனெக்ட் பண்ணி தொங்க விட்டுருந்தேன். இந்த வீடியோ இந்த கிளிப்பில் காமிச்சிருக்க மாட்டேன். பட் ஆனால் நீங்கள் ஃபுல் அவுட்புட் கிளிப்பில் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் மணிலாம் கட்டி கீழே ஒரு பெல் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிஐஒய். ஹை ஸ்ரீனி, how are you feeling சினிமா? இப்போ சொந்த வீட்டில் லைட் டெக்கரேஷன் பண்ணுறோம். ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி ப்ளஸ் கிறிஸ்மஸ்க்கு எல்லாத்துக்கும் நியூ இயர்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டெக்கரேட் பண்ணிட்டுருக்கோம். how do you feel? அமெரிக்கன் மாதிரி இருக்கு. என்ன சூப்பர்ல ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆச்சு. ஓகே ஓகே கையெல்லாம் வந்து கீரி, மரத்தில் கீரி இதெல்லாம் நடுவில் முள்ளு செடி இருக்குது. இதெல்லாம் லைக் புஷ்ஷஸ்குள்ளார முள்ளும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கீறிடுச்சு. அந்த ஏதாவது ஒரு பிரான்ச்சில் தொங்க விட, இல்லாட்டி இந்த நீட்டமாக இருக்குல்ல அந்த பிரான்ச்சில் தொங்க விடு. பர்ஃபெக்டா போதும். தொங்க விட்டுரு அப்படியே. ஓகே, முடிச்சிட்டோம். நைட்டா எப்படா ஆகும்னு இருக்கு எனக்கு. ஓகே, இன்னும் 2 இருக்குது. 2 பஞ்ச் இருக்குது டெக்கரேட் பண்ணதை. வீடு வாங்கியிருக்கோம். நாளைக்கு வந்து கிரகப்பிரவேசம். ஸோ அதனால் நேற்றுலேருந்தே நாங்கள் வந்து டெக்கரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று வந்து இந்த ஸ்டார்கேஸ்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம். இந்த ஃப்ளவர்ஸு அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் பேக்ட்ராப் பூஜை பண்ணுறதுக்காக ஒரு பேக்ட்ராப் ரெடி பண்ணோம். ஸோ இந்த பேக்ட்ராப்போட வேலைலாம் வந்து நான் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கார்ட்போர்ட் டிஐவிஸ் எல்லாமே நான் வந்து ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. எல்லாமே ஜஸ்ட் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இது எல்லாமே நான் ரொம்ப ஏர்லியாக முடிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் தொங்க விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே இறங்கி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் தொங்க விட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமேசான்லேருந்து வந்தது. ஸோ அப்படியே கிச்சனுக்கு போகலாம் வாங்க. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இங்கே வந்து சும்மா பெருசாக பண்ணல. இங்கே
ஆக்சுவலி ஒரு ஐடியா இருந்தது இங்கே சின்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணலான்னு, பட் அதுக்கு வந்து ஸ்பேஸ் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால் இங்கே சும்மா ஒரு ரெண்டு ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் வந்து ஓம் வச்சுப்போம். ஆக்சுவலி இந்த ஓம் வந்து ஸ்டவ்க்கு மேலே வந்துருக்கும், பட் ஆனால் இந்த ஓம் வந்து கொஞ்சம் போர்டு பெருசு, அது வந்து அங்கே செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஓமை வந்து இங்கே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அப்படியே ஃபயர் பிளேஸ் ஏரியா. ஸோ இந்த ஃபயர் பிளேஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பெல்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணியிருக்கோம், லோட்டஸ் வித் பெல்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப பண்ணலாம், பட் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பாட்டில் பண்ணியிருக்கோம். இருக்குது இன்னும் ஃப்ளவர்ஸு இன்னும் அந்த லோட்டஸ் எல்லாம், பட் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி டைம் இல்லை. இனிமேல் போயிட்டு நான் பேக்கிங் வேலை, அதுக்கப்புறம் நாளையோட பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. ஸ்ரீனி வந்து ஷாப்பிங் போகணும். ஸோ அதனால் இப்போதைக்கு இவ்வளோ தான் டெக்கரேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து சும்மா ஃப்ளவர்ஸ் தான் போட்டிருக்கோம். எங்களோட மெயின் டே நாங்கள் வந்து லைட் டெக்கரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்து இப்படி தான் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரேப் ரசம் ஏர்லி மார்னிங்கே வச்சிட்டோம், 4 o'clockலாம் வச்சிட்டோம். ஸோ ஏன்னா வந்து அன்றைக்கி நல்ல டைம் வந்து 4 o'clock தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகே ஏர்லி மார்னிங்கே வச்சலான்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே வச்சிட்டோம். பட் ஆனால் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஆக்சுவலி அவந்திகா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அவந்திகா வந்து எந்திரிச்சு குளிப்பாட்டி கொண்டு வந்தோடனே அவள் மேலே போயிட்டு தூங்கிட்டா, அவளால் முடியல. ஏன்னா ஏர்லி மார்னிங் இல்லை, சரி அதனால நானும் ஸ்ரீனி மட்டும்தான் உட்காந்து பூஜை எல்லாமே பண்ணுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, பட் அவங்க பசங்கள்லாம் கூட்டு வரல. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து எங்களோட பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா போச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி டே. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதங்க கிரகப்பிரசம், எவ்வளோ குளிர் இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. சிகாகோ வேறு. நாங்கள் கிரகப்பிரசம் முடிச்சு அடுத்த நாள் ஸ்னோ. நல்ல வேளை கிரகப்பிரசம் அன்றைக்கி ஸ்னோ வரல, ஏன்னா நான் முன்னாடி நாள் நைட்டு கோலெல்லாம் போட்டேன். ஸோ ஸ்னோ வந்துருந்தா அந்த கோலெல்லாம் கலைஞ்சி போயிருக்கும். ப்ளஸ் எங்களால் வந்து குளிர் வெளில நின்று ரொம்ப நேரம் பூஜை பண்ணோம். ஸோ அந்த குளிர்லாம் தாங்கிருக்கவே முடியாது. பட் நல்ல வேளை ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, ஸ்னோ வரல. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது. நான் வந்து கேட்க கூட இல்லை, பட் அவங்களே வந்து எனக்கு ஒரு மெமரிஸ்க்காக ஃபுல் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. நிஜமாக நான் அப்போ வந்து யூடியூப்பில் திரும்பி வருவேன் அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. சும்மா என் மெமரிஸ்க்காக நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாதிரி தான் நான் டிஏவை பண்ணது. அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் சும்மா அப்படியே டெக்கரேஷன் காமிச்சதெல்லாம் எங்களோட மெமரிஸ்க்காக நான் எடுத்தது. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அத்தை மாமாவுக்கு அனுப்புறதுக்காக எடுத்தது. பட் ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி எடிட் பண்ணுறப்போ அந்த டேவை போயிட்டு அப்படியே ரீலீவ் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இது எடிட் பண்ணுறப்போ. எனக்கு அதே மாதிரி இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, இப்போ வந்து ப்ராப்பராக ஒரு ஹவுஸ் வார்மிங் வீடியோ என்கிட்ட இருக்கும். எல்லாமே வந்து முன்னாடி இருந்த வீடியோ எல்லாமே வந்து சின்ன சின்ன கிளிப்பாக தனித்தனியாக இருந்தது. இப்போ ஒரே வீடியோவாக அழகாக இருக்கும். ஸோ எனக்கு ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வீடு வாங்கிட்டீங்களா, வீடு மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஹோம் டூர் போடுங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் ஹோம் டூர் வரும். நான் அதுக்கு முன்னாடி ஓகே என்னோட ஹவுஸ் வார்மிங் வீடியோவை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஜை அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, பூஜையும் நல்லா போச்சு. டெக்கரேஷன் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கு டெக்கரேஷன் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா கிரகப்பிரசம் முன்னாடி ஒரு பெரிய பேக்கேஜ் இந்தியாவிலேருந்து வர வச்சுருந்தேன். அவ்வளோ பெரிய பேக்கேஜ், ஃபுல் டெக்கரேஷன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஜமக்காலம் எல்லாமே இந்தியாவிலேருந்து வர வச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்தியா பேக்கேஜ் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பூஜைலாம் முடிச்சுட்டு பால் காய்ச்சினோம். ஃபஸ்ட்டு எல்லாரும் ஸ்ரீனி சேர்ந்து பால் ஊற்றிட்டு கிண்ணத்தில், அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கிண்ணத்தில் வந்து பால் ஊற்றினாங்க. ரொம்ப அழகாக பால் பொங்குச்சு. இப்போ வந்து நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கலாம். அவங்க எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட்டாக விஷ் பண்ணாங்க அன்னைக்கு. ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ பால் வந்து நல்லபடியாக பொங்கி நாங்கள் வந்து ஹாப்பியாக அன்றைக்கி வந்து இருந்தோம். கிரகப்பிரசமும் நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ பாலில் சக்கரெலாம் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அந்த சந்தோஷத்தை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்களா, அங்கங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அவந்திகா தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அந்த பட்டுப்பாடையில் எடுத்த பிக்சர் அது. கிரகப்பிரசம் அன்றைக்கி அவள் தான் போட்டிருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி வச்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து பக்காவாக நீட்டாக ரெடி ஆகி நாங்கள் எடுத்த பிக்சர்ஸ் இது.
அடுத்த கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துச்சுன்னு சொன்னல நெக்ஸ்ட் டே அந்த கிளிப் தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ மறுபடியும் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Chitra signing out from you. Bye bye. Take care.